Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோ வந்து 34 சைஸ் ப்ளவுஸ் வந்துட்டு கட்டிங் வீடியோ. இதோட அளவுகள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ப்ளவுஸோட ஹைட் வந்து 13.5, ஜெஸ்ட் வந்துட்டு 34, அதை வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன் 8.5 ஓகேங்களா. வெஸ்ட்டு 30, அதை வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7.5. நெக்கு வந்துட்டு 8 இன்ச்சு பேக் நெக்கோட ஹைட்டு. ஆம் ஹோலும் வந்துட்டு 8 இன்ச்சு ஓகேங்களா. அடுத்து ஷோல்டர் டு நிப்பிள் வந்துட்டு 10, ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் வந்துட்டு 12, நிப்பிள் டு நிப்பிள் வந்துட்டு 7.25. அது வந்துட்டு நான் வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 3.6 வந்துருக்கு ஓகேங்களா. அடுத்து ஸ்லீவோட ஹைட் 5 இன்ச்சு, ஸ்லீவோட பாட்டம் சைடில் வந்துட்டு 6 இன்ச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதாவது 6 இன்ச்சுனா நான் 2ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் 6 இன்ச்சு 13, அதை வந்துட்டு நான் 2ஆல் டிவைட் பண்ணி 6 இன்ச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் இப்போ நம்ம வந்துட்டு கட்டிங் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா 34 6ஆல் டிவைட் பண்ணி வச்சுருக்கும் போது எனக்கு 5.6 வந்துருக்கு. இதுதான் வந்துட்டு நம்மள ஷோல்டருக்கும் ஆம் ஹோலுக்கும் வைக்கிற அளவு. இவ்வளோ தான். இந்த மார்க்கிங் வச்சு எப்படி கட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், துணி இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டிங் பகுதியிலேருந்து இந்த மாதிரி ராய்ஜஸ் கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுருக்கேன். இதுக்கப்புறம் ஃபோல்டிங்காக 1.5 இன்ச் கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு ஒரு நார்மல் ப்ளவுஸு, அதனால் வந்துட்டு நான் இதுக்கு வந்துட்டு 1.5 இன்ச் ஃபோல்டிங் கீழே கொடுத்துட்டு அந்த ஃபோல்டிங் லைன்லேருந்து 13.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ நான் போட்ட இந்த லைனை வந்துட்டு ஸ்கேல் வச்சு இது மாதிரி நம்ம வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். டார்க் பண்ணி வரைஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம மார்பு சுற்றளவு 6ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன அளவு கிடச்சிச்சோ அதை வந்துட்டு இது பண்ணிவிட்டு அதே அளவை கீழேயும் நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எவ்வளோனா நான் வந்துட்டு 5.6 வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு வந்துட்டு இது மாதிரி நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு என்ன மார்பு சுற்றளவோ அதை வந்துட்டு நம்ம 6ஆல் டிவைட் பண்ணி நம்ம ஷோல்டருக்கும் ஆம்ஹோலுக்கும் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் இந்த அளவெல்லாம் ஒருக்கா செக் பண்ணுறேன். எனக்கு 5.6 இருக்குது. நான் வந்துட்டு 5.5 மாற்றிக்கிறேன். இதை ஒரு பாயிண்ட் வந்துட்டு கம்மி பண்ணிக்கலான்னு தோணுது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிக்கிறேன். நம்ம 5.5 வச்சாலுமே இது கரெக்டாக தான் வரும் ஓகேங்களா. கரெக்டாக என்னோடய இது வந்துட்டு 5.6 இருக்குது. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் 2 இடத்துலையும் கம்மி பண்ணி இந்த லைனை வந்துட்டு நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பாம்கோலோட அந்த இது வரைஞ்சி விட்டுக்கலாம் ஓகேங்களா. நான் இப்போ வந்துட்டு ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்கேன். 5.5 வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 5.5 வச்சாலே கரெக்டாக தான் இருக்கும் 34 சைஸுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 1 இன்ச் கேப் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ 1 இன்ச் கேப் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளோட ஜஸ்ட்டை வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.5 இன்ச் இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த 8.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு லூஸு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு சீம் அலோன்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வெஸ்ட்டுக்கு வந்துட்டு 7.5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து டாட்டு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு சீம் அலோன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த 2 லைனையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த 2 லைனையும் இதே மாதிரி இப்படி வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகேங்களா. அதே மாதிரி கீழே உள்ள அந்த இடுப்பு சுற்றளவு இருக்குது பாருங்கள், அந்த லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஆம்ஹோலோட அந்த ஷேப் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஆம்ஹோல் ஷேப் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த ஆம்ஹோல் நீளம் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் சென்டர்லேருந்து இப்போ வந்துட்டு இதை செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இதையும் நான் கொஞ்சம் மேலே தூக்கி போட்டுக்கிறேன். ஒரு கோடு அளவுக்கு மேலே தூக்கி போட்டுக்கிறேன் ஓகேங்களா. நம்ம ஆம்ஹோல் சுற்றளவு வந்துட்டு கண்டுபிடிக்கும் போது எப்பொழுதுமே இது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக வந்துட்டு வராது, பார்த்திங்கன்னா தெரியும். இதே மாதிரி இன்ச் டேப்பில் ஒவ்வொரு ஃபிங்கராக வச்சு இந்த அளவு வந்துட்டு செக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்துட்டு கரெக்டாக 8.5 இன்ச் வந்துருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு நெக்கு கொடுத்துக்கிறேன், 2.5 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு 9 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். எனக்கு 8.5 இன்ச்சு வேணும். ஸோ 9 இன்ச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம வந்துட்டு 9 இன்ச்சுக்கு இதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு இப்போ பேக் நெக் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பேக் நெக்கு வரைஞ்சி விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நீடில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட இந்த நீடில் மார்க் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, கஷ்டமாக இருக்குண்ணா ஓகேங்களா. எப்படியா இருந்தாலும் நான் நீடில் மார்க் பண்ணுங்கள், அப்போனா தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் நீடில் மார்க் எல்லாமே கொடுத்துருங்க ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நான் பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேக் பார்ட்டை கொண்டு வந்து இதே மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஃபோல்டர் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இந்த ஃபோல்டர் பகுதியில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி தான் நான் துணி போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வேணும், அதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்படியே போட்டுட்டு நம்ம பேக் சைடில் உள்ளதை வந்துட்டு அதே மாதிரி நான்
மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஸ்கேல் வச்சு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் மேலே. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் வரைகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஷோல்டரையும் இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைடுக்குமே வந்துட்டு துணி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நம்ம வே பண்ணும்போதே ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் சைடில் கம்பல்சரி எக்ஸ்ட்ரா துணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதோட இம்ப்ரெஷன் எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நெக்கு வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் ஒரு 6 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 6 இன்ச்சுங்கும்போது 6 இன்ச்சாக கொடுக்கும்போது நம்மளுக்கு 6 இன்ச் வரும். ஸோ அதனால் 6 இன்ச்சு கொடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நீடில் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு வெளியில் எடுத்துக்கலாம். கரெக்டான ஜஸ்ட்டு அந்த ஆம்ஹோல் சைடு அந்த ஷோல்ட்ரு அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அது 3 இடத்துலையும் நான் இதே மாதிரி நீடில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு வெளியில் எடுத்துட்டேன். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த நீடில் மார்க்கெல்லாம் வந்துட்டு இது மாதிரி சாக் பீஸ் வச்சு நம்ம அடையாளப்படுத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டு ஆம்ஹோல் வரைகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு 6 இன்ச்சு உள்ளே தள்ளி இது மாதிரி வந்துட்டு நான் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைனை கொண்டு போய் ஷோல்டரோட அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் லைனில் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கிராஸாக போகுது பார்த்திங்களா, இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஏற்கனவே உள்ள லைன் இருக்குது பார்த்திங்களா, இதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வந்துட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வரைஞ்சது கிடையாது, ஏற்கனவே உள்ள லைன். ஓகேங்களா? அதுலேருந்து நான் 3/4 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். இப்போ மேலேருந்து 1.5 இன்ச்சு, அதே மாதிரி இந்த சைடில் வந்துட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு இந்த மாதிரி நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 3 மார்க்கையும் இதே மாதிரி நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் வரையினேன், நீங்கள் வேணால் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு உள்ள அந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு இது மாதிரி போட்டு விட்டுக்கலாம். டார்க்காக தெரியல, ஸோ அதையும் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே உள்ள லைன் எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் இதை மார்க் பண்ணுறேன். இது நம்மளுக்கு இந்த அளவுக்கு தேவையில்லை, நான் தனியாக தான் வந்துட்டு பட்டி பீஸ் கட் பண்ணுவேன். இப்போ இங்கேருந்து நான் வந்துட்டு அந்த மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா, அது குறிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஷோல்டர் பாயிண்ட்டை உங்களுக்கு வரைஞ்சி விட்டு காமிச்சிக்கிறேன். இங்கேருந்து நம்மளுக்கு வந்துட்டு 10.5 இன்ச்சு ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட்டு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் வந்துட்டு 12. ஸோ அந்த லைன்லாம் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இதெல்லாம் வந்துட்டு இது மாதிரி லைன் போட்டு விட்டுட்டு டிஸ்டன்ஸ் வந்துட்டு போட போகிறோம். அதாவது நிப்பிள் டு நிப்பிள் பார்த்தோம் பார்த்திங்களா, 7.25. அதை வந்துட்டு நான் வந்துட்டு டிவைட் பண்ணும்போது எனக்கு 3.6 அது கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்துருக்கேன். அப்போது வந்துட்டு 4.1 அந்த 4.1க்கு இந்த மாதிரி நான் லைன் போட்டு அதை வந்துட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு வந்துட்டு 1.5 இன்ச்சு வந்துட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். 1.25லேருந்து 1.5 இன்ச்சு கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து இந்த இடத்துலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு லைன் போட்டுறேன். இந்த லைனை வந்துட்டு இந்த டாட்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த 2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆம்ஹோல் சைடில் உள்ள டாட்டுக்காக உள்ளது. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஓப்பன் சைட்லேருந்து. அதே மாதிரி ஆம்ஹோல் சைடில் பார்த்திங்கன்னா இந்த கரெக்டான பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி இது மாதிரி மார்க் பண்ணி இதையும் வந்துட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறது நம்ம பேக் சைடில் வந்துட்டு எடுத்தோம் பார்த்திங்களா, ஃப்ரண்ட் சைடில் எடுத்ததை வச்சு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பேக் சைடோட அந்த எக்ஸாக்டான அளவுக்கு வந்துடும். நம்ம வந்துட்டு பேக் சைடில் எடுத்தோம் பாருங்கள், அந்த அளவு வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த டாட்டோட இது வந்துட்டு கரெக்டாக கிடச்சிரும். பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் சைடில் வந்துட்டு 1 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி ஜாயின் பண்ணி கொண்டு போயிடலாம். அவ்வளோதான். இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நீடில் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு நீடில் மார்க் கொடுத்துட்டு அதே மாதிரி நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு மாதிரி இல்லை ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு கிராஸாக கொடுத்து இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கழுத்தில் லூஸ் வராது. அதனால தான் இந்த இடத்துல கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்துட்டு கிராஸாக கொஞ்சம் வந்துட்டு கொடுத்துக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துலையும் கிராஸாக கொடுத்துக்கணும். இப்போ கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இது
இது மாதிரி கொடுத்து எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஷோல்டர் லூஸும் வராது. இது எல்லாமே மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல கட் பண்ணுறேன். ஏன்னா சைடில் வந்துட்டு துணி கம்மியாக இருக்குது. எனக்கு ஸ்லீவோட ஹைட் வந்துட்டு 6 இன்ச் வேணும். பாருங்கள், இதில் வந்துட்டு அந்தளவுக்கு நம்மளுக்கு வராது. மொத்தமே 6 இன்ச்சு தான் இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு கீழே ஃபோல்டிங் அப்புறம் வந்துட்டு மேலே ஜாயிண்டிங் இதுக்கெல்லாம் வந்துட்டு துணி தேவைப்படும். அதனால் நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 இன்ச் அளவுக்கு இருக்குது. இப்போ வந்துட்டு இதை நான் ஈவன் பண்ணிவிட்டு இந்த பீஸில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஈவன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாத்தை இது மாதிரி நாலாக வந்துட்டு மடிச்சு விட்டுக்கலாம். நாலாக மடிச்சு விட்டு நம்மளுக்கு தேவையான அளவு இருக்கான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், எனக்கு வந்துட்டு மொத்தமாகவே 8 தான் இருக்குது. நம்மளுக்கு ஆம்ஹோலோட இது வளைவே வந்துட்டு 8 வந்துடுச்சு. அதை இல்லாமல் நம்மளுக்கு 1.5 இன்ச் வேணும். அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி துணியை வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவும் ஒரு இதில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த 1.5 இன்ச் மார்க்கிங் இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்துட்ருக்கேன். இது கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு இதை வந்துட்டு நான் அது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கிறது கீழே உள்ள ஃபோல்டிங், பாட்டம் சைடில் உள்ள ஃபோல்டிங்க்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு 6 இன்ச் இருக்குது. ஸோ 6 இன்ச்சில் வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லைன் போட்டுவிட்டு இதை வந்துட்டு நம்ம கீழே இறக்கிக்கலாம் ஆம்ஹோல் டவுன் கொடுக்கறதுக்கு. இதுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் இல்லை இந்த லைனு. இங்கே வந்துட்டு ஒரு ஆம்ஹோல் டவுனுக்காக ஒரு இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணி அதுலேருந்து கீழே வந்துட்டு அந்த 3 இன்ச்சு வந்துட்டு ஆம்ஹோல் டவுன் கொடுத்துட்டு அதை வந்துட்டு இது மாதிரி லைன் போட்டு இப்போ இந்த லைனை கொண்டாந்து இந்த இடத்துல வைக்கிறோம் பார்த்திங்களா. இப்போ தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக அந்த 8.5 இன்ச்சு இருக்குது பார்த்திங்களா, அதை மார்க் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு 8.5 இன்ச்சுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இருக்குது, தாராளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதனால் நான் வந்துட்டு இந்த மடிச்சு விட்ருக்கோம் பார்த்திங்களா, அந்த பகுதியை கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த இடத்துல 8.25, அது இல்லாமல் அந்த சைடில் வந்துட்டு 1.5 இன்ச்சு துணி இருக்க மாதிரி இது மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு 8.5 இன்ச்சு இருக்குது. 8.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு வர மாதிரி நான் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு வேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைனை வந்துட்டு இது மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு இப்போ மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். மிட் பாயிண்ட் எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு மிட் பாயிண்ட்டு, இங்கே ஒரு மிட் பாயிண்ட்டு. இப்போ நான் மார்க் பண்ணுறதெல்லாம் ஃப்ரண்ட் ஆம் ஹோலுக்காக உள்ள மிட் பாயிண்ட். ஓகேங்களா? ஏற்கனவே நான் ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அது மட்டும்தான் பேக் சைடுக்காக உள்ளது. இப்போ எல்லா அளவுலையும் செக் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு எனக்கு 6 இன்ச் வேணும். அந்த 6 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச் இதை வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இதை இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஆம்ஹோலோட அந்த ஷேப் கொடுக்கறதுக்கு பாருங்கள், மேலேருந்து இது மாதிரி கொண்டு வந்து அந்த 1/2 இன்ச்சில் டச் பண்ணி கொண்டு போய் இதை வந்துட்டு கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பேக் சைடு உள்ள அந்த ஷேப்பு, ஸ்லீவோட பேக் சைடுக்குள்ள ஷேப்பு இதுதான். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்குள்ளது கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இதில் இப்படி வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கிறது வந்துட்டு ஃப்ரண்ட் சைடுக்காக உள்ளது. கரெக்டாக அந்த ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்படி தான் நம்ம வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 1/4 இன்ச்சு போல் ரெண்டுமே ஒரே பிளேஸில் போய் மீட்டப் ஆயிரும் கீழ் போர்ஷனில். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லீவ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நான் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவில் ஜாயின் பண்ண வேண்டி இருக்குது. ஓகேங்களா? ஒரு பீஸில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். 1 பீஸ் மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. எப்பொழுதுமே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயும் போட்டு ஜாயின் பண்ண தேவையில்ல. ஒரு 2 பீஸில் மட்டும் நீட்டாக போட்டுட்டு போயிடலாம். ஓகேங்களா? கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இப்போ இதுக்கு ஜாயினுக்கு தேவையான பீஸ் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு பட்டி வந்து மெஷர் பண்ணி அது கட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பேக் சைடை போட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் சைடை போட்டுக்கோங்க. ஆம் ஹோல், ஷோல்டர் எல்லாமே கரெக்டாக வே ஆகணும். அதே மாதிரி வச்சு நம்ம வந்துட்டு இது மாதிரி இதை போட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும். இதே மாதிரி நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா பொறுமையாக வந்துட்டு இதை பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்த வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ளவுஸோட பேக் சைடு ஃபோல்டிங்காக கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். மெஷர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு பட்டிக்கு தேவையான அளவு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு நான் ஜாயின் பண்ணுவேன்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த 1/2 இன்ச்சுக்கு உள்ள வந்துட்டு இது மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன். இதில் வச்சு நான் வந்துட்டு செக் பண்ணுறேன். எனக்கு இந்த சைடில் 2.5 இன்ச் வருது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 இன்ச் வருது.
ஓகேங்களா. அந்த 3 இன்ச்சிலேருந்து இங்கே வந்துட்டு ஒரு 3 இன்ச் அளவுக்கு அந்த டாட்டுக்காக கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு இதையும் நான் செக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பீஸில் வந்துட்டு நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு 3 இன்ச்சு வேணும் ப்ளஸ் 1.5 இன்ச்சு வந்து ஃபோல்டிங் வேணும். அந்த அளவு இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 10 வருது. நான் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன். எப்பொழுதுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை, அதனால வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு மொத்தமாக 13 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது கீழே உள்ள ஃபோல்டிங்காக உள்ள அளவு. ஸோ இது மாதிரி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இதை வந்துட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஆர்ம் ஹோல் சைடுக்கு வந்துட்டு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஐயூ பட்டி சைடு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்துட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1 இன்ச்சு போல் மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு 3 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க எல்லா அளவுமே வந்துட்டு இது மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஜாயின் பண்ணிச்சேன். இப்போ அந்த 1 இன்ச்சு கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அந்த 1 இன்ச் அளவு வந்துட்டு இது மாதிரி மேலே கொடுத்து ஷேப் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இது மாதிரி அழகாக ஷேப் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பட்டி பீஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக பட்டி பீஸ் கட் பண்ணியிருக்கோமாங்கிறத ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே வச்ச மாதிரி ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றா வச்சு நான் இப்போ வந்துட்டு அந்த ஃபோல்டிங் எல்லாம் எடுத்து விட்டுட்டு வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கோட்டில் வந்துட்டு கரெக்டாக நிற்கிது. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட பட்டி பீஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. இது மாதிரி ஒரு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அந்த இடத்துக்கெல்லாம் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. இதெல்லாமே நம்ம கட்டிங் அப்போயே வந்துட்டு சரியாக செக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கட்டிங்க்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக தைச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ இதெல்லாமே நான் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நான் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். கிராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு லைன் மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கிராஸ் பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வந்துட்டு ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்